டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டேக் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் மூலம் இந்தியாவின் வலிமை பாகிஸ்தானுக்கு மட்டுமல்ல உலகிற்கே காட்டப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். சிந்தூர் மீது கை வைத்தால் என்ன விளைவுகள் நேரிடும் என்பதை தற்போது உணர்த்தியிருப்பதாகவும் பிரதமர் எச்சரித்துள்ளார். இந்த நடவடிக்கை இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களின் திறனையும் சக்தியையும் அனைவருக்கும் அறிந்ததாக்கும் என்று பிரதமர் கூறினார். பாதுகாப்பு துறையில் தன்னிறைவு அடைந்துள்ளதாகவும் யாருக்கும் நாம் சளைத்தவர்கள் இல்லை என்பதை மறைமுகமாக உணர்த்தியுள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். பஹல்காம் தாக்குதலை அடுத்து இந்தியா தனது ராணுவ பலத்தை உலகிற்கு பறைசாற்றியுள்ளது. பாகிஸ்தானுக்கு எதிராக ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை மேற்கொண்டது. இந்நிலையில் சண்டை நிறுத்தத்திற்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி நேற்று முதன்முறையாக நாட்டு மக்களிடம் உரையாற்றினார். பாகிஸ்தான் உடனான எல்லை மாநிலங்களில் நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. எதிரி நாட்டின் ட்ரோன்களின் ஊடுருவல்கள் இல்லை என்றும் கூறியுள்ளது. சில மணி நேரங்களுக்கு முன்பு ஜம்மு காஷ்மீர் சம்பா பகுதியில் நடந்த ட்ரோன் ஊடுருவல்களை இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்பு வெற்றிகரமாக தடுத்து நிறுத்தியதாகவும் தகவல் வெளியான நிலையில் அது தொடர்பான வீடியோவும் வெளியாகி வைரலானது. சண்டை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டாலும் பாகிஸ்தான் எல்லையில் அவ்வப்போது அத்துமீறி தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த தாக்குதலை இந்தியா முறியடித்து வருகிறது. அமைச்சர்கள் சுருட்டிய பணத்தில் பட்ஜெட்டே போடலாம் என தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். குடியாத்தத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஊழல் இல்லாமல் ராணுவ தளவாடங்கள் வாங்கப்பட்டதால் தான் நாம் வலிமையுடன் எதிரியை வீழ்த்தி வருகிறோம் என பெருமிதம் தெரிவித்தார். தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்களே உள்ள நிலையில் ஒவ்வொரு அமைச்சரின் பிரச்சனையை தீர்ப்பதற்கே அந்த நாட்கள் சரியாகிவிடும் என்றும் தமிழிசை தெரிவித்தார். ஜெயலலிதா போல ஒரு தலைவரை காண முடியாது என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்திருக்கிறார். ஜெயலலிதாவை பொறுத்தவரை கட்சிதான் எல்லாமே என்ற நிலைப்பாட்டில் செயல்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ராணுவ கட்டுப்பாட்டுடன் கட்சியை ஜெயலலிதா கட்டி எழுப்பியதாகவும் தாயை போல கண்டிப்போடு அன்பை பொழிந்து அதிமுகவினர் ஜெயலலிதா ஆளாக்கியதாகவும் ஜெயக்குமார் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். அதனால்தான் அதிமுகவினர் மட்டுமல்லாமல் தமிழக மக்கள் அவரை அம்மா என்று அழைத்ததாகவும் ஜெயக்குமார் கூறியுள்ளார். ரேஷன் கடைகளில் ஒரே நேரத்தில் 3 மாத பொருட்களை மத்திய அரசு இலவசமாக வழங்குவது குறித்து ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. உணவுக் கழகத்திடம் இருப்பில் உள்ள அரிசி கோதுமை அதிகரித்து வருகிறது. எனவே அவை கெட்டுப்போகாமல் இருப்பதற்காகவும் இருப்பை குறைக்கவும் முடிவு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. எனவே 3 மாத பொருட்களை ஒரே நேரத்தில் மாநில அரசு மூலம் வழங்க மத்திய அரசு ஆலோசனை நடத்தி வருவதாகவும் இது குறித்து மாநில அரசுகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே மழை பெய்து வந்தாலும் கோடை வெப்பம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் இன்றும் நாளையும் இயல்பை விட வெப்பம் அதிகரிக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகரிக்கக்கூடும் என்றும் அத்தியாவசிய தேவைகள் இன்றி வீடுகளிலிருந்து பொதுமக்கள் வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உதயநிதி தனக்கு நல்ல நண்பர் என்றும் அவர் கூப்பிட்டால் தேர்தலில் அவருக்காக பிரச்சாரம் செய்வேன் என்றும் சந்தானம் தெரிவித்துள்ளார். டிடி நெக்ஸ்ட் லெவல் பட ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் சந்தானம் சிம்புக்காக மட்டுமே காமெடியனாக நடிப்பதாக கூறினார். மேலும் போர் பதற்றம் காரணமாக படத்தின் ரிலீஸ் தள்ளி வைக்க வேண்டியிருந்தால் நிச்சயமாக தள்ளி வைத்துத்தான் ஆக வேண்டும் என்றும் கூறினார். நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி ஆற்றிய உரை மிகவும் தாமதமானது என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் விமர்சித்திருக்கிறார். அமெரிக்காவின் சமரசத்தை இந்தியா ஒப்புக்கொண்டதா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். பிரதமர் உடனடியாக அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுடன் சந்திப்பை ஏற்படுத்த வேண்டும் என்றும் ஜெய்ராம் ரமேஷ் வலியுறுத்தியுள்ளார். ராணுவத்துடன் 100% துணை நிற்பதாகவும் அவர் தெரிவித்தார். பிரதமர் பதிலளிக்க வேண்டியது நிறைய உள்ளதாகவும் அவர் கூறினார். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம்.
பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.